உங்கள் விஜய். ஹலோ. அப்பா. அந்த ட்ரால இருந்ததை எடுத்துக்கிட்டேன். அவங்களோட லாஸ்ட் இயர் ஹெல்த் ரிப்போர்ட், அவங்களோட பிளட் ரிப்போர்ட், மெடிகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் ப்ரெஷர் ரிப்போர்ட். வேற ஏதாச்சும் தேவைப்படுமா? ஓகேப்பா, நான் வந்துடுறேன். வண்டி என் வண்டி மாதிரி ஒரு ஒயிட் செடான், அது மட்டும் சொன்னாங்க. இது மனோஜோட லேப்டாப். இது எப்படி அம்மா கிட்ட வந்துச்சு? மனோஜ். இவங்க கடைசியா யார சந்திச்சாங்களோ, அவங்க யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க பேரா கூட இருக்கலாம். மனோஜ். அனி. மனோஜ், அந்த வண்டி எங்க இருந்து வர? அது ஃப்ரெண்டோட வண்டி. நீ எங்க இருந்து வர? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வரேன். நீ என்னாச்சு? மனோஜ், தம்பி மாதிரி இருக்கிற கொழுந்தனார் முக்கியமா இல்ல உங்க மாமா முக்கியமான்னு கேட்டல்ல? ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தரை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னல. சூஸ் பண்ண. என்னோட கொழுந்தனார் தான் முக்கியம்னு சூஸ் பண்ண. ஆனா என்னோட மாமா உண்மையா நேர்மையா வாழறவரு. என்னோட கொழுந்தனார் உண்மைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாதவன். உண்மையை சொல்லு, ஏன் இப்படி பண்ண? அனி, நான் என்ன பண்ண? மனசாட்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க மனோஜ். சொல்லு, ஏன் இப்படி பண்ண? அனி, நான் எதுவும் பண்ணல. நீ மனோஜ், மரியாதையா கேக்குறேன், சொல்லு, ஏன்டா இப்படி பண்ண? அனி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். ஆனா நான் எதுவும் பண்ணல. ஓஹோ, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தல்ல? ஆமா. இந்த கார் உன் ஃப்ரெண்டோடதா? ஆமா. நீ உன் ஃப்ரெண்டோட கார். இவ்வளவு பெரிய கார் எடுத்துக்கிட்டு நீ போப்பா, நான் நடந்து போய்க்கிறேன்னு உன் ஃப்ரெண்ட் சொன்னானா? நீ உன் ஃப்ரெண்டோட கார் எடுத்துக்கிட்டு ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்ட. இதை நான் நம்பணும், அப்படிதானே? மனோஜ், மரியாதையா கேக்குறேன், எதுக்காக இந்த வண்டி எடுத்துக்கிட்டு போன? சொல்லு, நீ எதுக்காக இந்த வண்டி எடுத்துட்டு தனியா போன? மனோஜ், எங்க அம்மாவை இந்த கார்ல மோதே கொல்லணும்னு பார்த்தல, அதானே? என்ன சொல்றீங்க? நடிக்காத மனோஜ், நடிக்காத. உன் அதிர்ஷ்டம் அவங்க உயிர் போல ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க இப்போ. அவங்க வாயில இருந்து மனோஜ்ங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவும் வரல. என்ன நினைச்சு இப்படி பண்ண? சொல்லு, அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க? ஆக்சிடென்ட்டா? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? அண்ணி, நீ என்ன சொல்றீங்க? அண்ணி, நான் தான் சொல்றேன்ல, என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்தேன். நான் எதுவும் பண்ணல. நீ பண்ண. என்கிட்ட திரும்ப திரும்ப போய் பேசாத மனோஜ். அந்த எக்ஸாமினேஷன் ஸ்கேம்லயும் இதேதான் பண்ண. நான் இல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணது நீதானே அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ திரும்ப அதே மாதிரி தானே சொல்ற, நான் பண்ணல. அதே மாதிரி இப்போ நீ எதுவும் பண்ணல, அப்போ நீ எதுவும் பண்ணல, இப்போ நீ எதுவும் பண்ணல, ஆனா பண்ணது எல்லாம் நீதான். அண்ணி, நான் எதுவும் பண்ணல. நீ மனோஜ், இந்த மாதிரி நீ என்கிட்ட நடிக்காத, சரியா? சரி, நீ பண்ணல. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருந்த. ஓகே, சரி மனோஜ், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தியா இல்ல வேற எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? யார் கூட எங்க சுத்திட்டு இருந்த? நீ எதுவா வேணா இருக்கட்டும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு மனோஜ், நான் பேசுறேன். அண்ணி, சொல்லு, என்ன பண்றீங்க நீங்க? நீ எந்த தப்பும் பண்ணல. அப்படியே பயப்படுற, அப்படியே முழிக்கிற. சொல்லு, நான் பேசுறேன் மனோஜ், சொல்லு. நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். சொல்லு, நீ எங்க இருந்தன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. உன்கிட்ட எந்த பதிலும் இல்ல. உன்கிட்ட எந்த பதிலும் இல்ல, இருக்கவும் இருக்காது. நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு உன்கிட்ட பதில் இல்ல. இந்த வண்டி உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு பதில் இல்ல. ஏன் எங்க போனன்னு எதுக்கும் பதில் இல்ல. நீ சொல்றதுல எது உண்மை மனோஜ்? அண்ணி, நான் எதுவும் பண்ணல. நீ சொன்ன நம்புங்க. இந்த வண்டி தான் எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து அத்தனை பேரும் சொன்னாங்க இந்த பிராண்ட் வண்டி தான் அதுன்னு. அண்ணி, நான் அண்ணி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மனோஜ் என்ன இடிச்சு வாயினா? சுகன்யா வாங்க. இதோ உங்க தம்பி வந்துட்டாரு, கேளுங்க. மனோஜ், அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லு, எங்க போயிருந்த? சொல்லு மனோஜ், எங்க போயிருந்த? சொல்லு, எங்க போயிருந்த, யார் கூட போயிருந்தன்னு எல்லாம் அக்காக்கு தெரியணும். சொல்லு சுகன்யா, நான் சொல்லு. பாருங்க, யோசிக்கிறான் பாருங்க, அவன் முகத்தை பாருங்க. மனோஜ்,
நீ போய் பேசுற. அதனாலதான் உன்னால மூஞ்ச பார்த்து பேச முடியல. You're full of lies. நீ என்ன நினைச்சிட்ட? எங்க அம்மாக்கு ஆக்ஷன் பண்ணிட்டா மாமா கேஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம் நினைச்சிட்டியா? Don't even think. அண்ணி நான் அப்பா நான் வந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வந்துடுறேன்ப்பா. ஒன்றும் இல்லப்பா, நான் வந்துட்டு இருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மனோஜ், நீதான் இதெல்லாம் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஐம் வெரி ஷுவர் அபவுட் இட். இதுல இருந்து தப்பிச்சலான்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நீ பண்ணதை நினைச்சு உன் லைஃப் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவ மனோஜ். அண்ட் ஐம் வார்னிங் யூ. அண்ணி 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 மனோஜ், என்னடா என்னடா இதெல்லாம்? சுகன்யா, நான் எதுவும் பண்ணல சுகன்யா. சரி வா, முதல்ல வாடா வா. சுகன்யா சுகன்யா, மனோஜ், என்ன பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. முதல்ல இங்க இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பு. என்ன சொல்ற? ஷோ, இங்க இருந்து ஓடி போயிடு சொல்றேன்டா. இந்த இஷ்யூ சால்வ் ஆகுற வரைக்கும் ப்ளீஸ்டா இங்க இருந்து போயிடுறா. நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும்? அந்த கேரளாக்காரிக்கு சுய நினைவு திரும்பின உடனே உன் பேர் தான்டா எடுத்திருக்கா. அதனால அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ஆகாதவன் தான்டா நினைக்கிறாங்க. அர்ஜுன் வந்து உன்னை சும்மா விட மாட்டான்டா. நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும் சுகன்யா? சொல்றது கேளுடா. நீ எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். உனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்ல. ஆனா இதெல்லாம் சொன்னா இந்த வீட்ல யாரும் நம்ப மாட்டாங்கடா. தயவு செஞ்சு சொல்றேன், ப்ளீஸ் போயிடு. சுகன்யா, எதுக்கு நான் போகணும்? ஐயோ மனோஜ், அர்ஜுன் கிட்ட மாட்டின அப்புறம் அவன் உன்னை ஜெயிலுக்கு அமிச்சிருவான். நியாயம் தர்மம் அது இதுன்னு பேசி தொலைவான். நான் சொல்றது கேளு. உன் ஃப்ரெண்டு பாண்டி இருக்கால, நீ அவன் வீட்டுக்கு போயிடு. நீ இங்க இருந்த தேவையில்லாத பிரச்சனை வரும்டா. சுகன்யா, சுகன்யா, இந்தா நீ உடனே பாண்டிக்கு ஃபோன் பண்ணு மனோஜ். ஐயோ சொல்றது புரிஞ்சுக்கோடா. என்ன நடந்தாலும் சரி, அர்ஜுன் கால் பண்ண மட்டும் எடுத்துறாத. நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் மனோஜ். ஐ ப்ராமிஸ். உனக்கு எதுவும் ஆகாது. தைரியமாயிரு. டாக்டர் 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 ப்ளீஸ் சொல்லுங்க. மஞ்சி இப்போ எப்படி இருக்கா? இப்படி பதட்டப்பட்டு எங்களையும் பயமுடுத்தாதீங்க. நீங்க கோஆபரேட் பண்ணதான் நாங்க பேஷண்ட்டை கேர் எடுத்து நல்லா பாத்துக்க முடியும். சாரி சாரி டாக்டர். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு தோராயமா எவ்வளவு செலவாகும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதை நீங்க பில்லிங் கவுண்டர்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். சரி, தேங்க்யூ டாக்டர். ஓகே சார். நான் கூட கேள்விப்பட்டேன் அங்கிள். அர்ஜுன், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போங்க, லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எத்தனை பேரும் ஒரே டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தேவையில்லை. ஜெய் உங்களை கூட்டிகிட்டு போவான். அர்ஜுன், நான் வேணா உன் கூட இருக்கனே. இல்லை ஜெய், ஹாஸ்பிட்டலில் கூட்டம் போடக்கூடாது. அர்ஜுன், நீங்க காலையிலேருந்து இங்க இருக்கீங்க. ஒன்று பண்ணுங்களேன், எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நீங்க போங்களேன். நானும் கவிதாவும் இங்க இருக்கோம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பாலா. நானும் பிரியாவும் இங்கே இருக்கோம், எல்லாமே பார்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. அதுக்கப்புறம் எங்களை ரிலீவ் பண்ணுங்க. ஓகே? சரி ஜெய், கூட்டிட்டு போ. அர்ஜுன், அது வந்து ஜெய் ப்ளீஸ் கூட்டிட்டு போ. சரி வாங்க அங்கிள், பார்த்துக்குவா. மிஸ்ஸஸ் மஞ்சு உன்னிகிருஷ்ணன், ஆமா, பில்லிங் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தான் போட முடியும். சரி. இப்போதைக்கு 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிடுங்க. 2 லட்சமா? ஆமா சார். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இது என்னோட மெடிக்ளைம் கார்டு. ஸ்வைப் பண்ணிக்கோங்க. சார், இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நீங்க ரெனியூவல் பண்ணலையா? எக்ஸ்பயர் ஆயிடுச்சா? ஆமா சார். அச்சச்சோ, ச்சே, கடவுளே, இப்போ என்ன பண்றது? இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எப்படி? மாமா டோன்ட் வரி, ஒரு நிமிஷம். இந்த பில்லை நான் பே பண்ணிடுறேன். இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஓகே? ஓகே.
மாப்பிளே என்ன மாப்பிளே இவ்வளோ பெரிய அமௌண்ட் நீங்க என்ன மாமா நான் என்ன வெளியாளா? நானும் உங்க பையன் தானே, என்ன பையன் மாதிரி நினைக்க மாட்டீங்களா? ஓ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணத்தப்போ பிரியா குடும்பமும் என் குடும்பம் மாதிரின்னு அப்ப சொன்னேன்ல, வாக்கு கொடுத்தேன்ல. ஆமா. அந்த உரிமையை நான் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ மாப்பிளே நான் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்க கவலையப்படாதீங்க. அத்தைய பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மாப்பிளே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர், இது எங்க அம்மாவோட ரிப்போர்ட்ஸ். இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன். அம்மா, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி தருவேன். இது சத்தியம். பிரியா நீ வீட்டுக்கு போமா, டைம் ஆயிடுச்சு. நானும் பாலவும் இங்க இருக்கோம். அப்பா, ஆ. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. யூ நீட் ரெஸ்ட். நாளைக்கு காலையில வாங்க. பரவாயில்லம்மா, நான் இங்க இருக்கிறேன். அப்பா ப்ளீஸ், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில வாங்க. நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் இருக்காரு, எனக்கு அது போதும்பா. வில் மேனேஜ். டோன்ட் வரி. பிரியா, இல்ல நானும் இங்க இருக்கேன். அக்கா ப்ளீஸ், நீ அப்பாவை பாத்துக்கோ, கூட இரு. நான் தான் இருக்கேன்ல. நீங்க கிளம்புங்க. சரிம்மா. ஜாக்கிரதை பிரியா. அம்மாக்கு சரியாயிடும். ம்? எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ம். சரி சேச்சி, பாய். வரேன். பிரியா, டேக் கேர். இன்னைக்கு அர்ஜுன் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. வீட்ல நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி டென்ஷன் ஆக்க வேணாம். பா, என்னப்பாச்சு? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்லல? என்னம்மா, என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது இருக்கட்டும், நீ சொல்லு. நீ மனோஜ் கிட்ட பேசுனியா? அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கானா? சொல்லு. இத பாரு சுகன்யா, விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எதையும் மறைக்காம சொல்லு. என்னப்பா, நீங்க எதுக்கு எடுத்தாலும் அவனே சந்தேகப்பட்டு இருப்பீங்களா? அந்த கேரளாக்காரி இதான் சமயம்னு பாத்துக்கிட்டு இருந்தா இப்ப கோத்து விட்டுருக்கா. இல்ல அடிப்பட்டதுல மண்டை கிண்ட குழம்பு இப்படி பேசுறாளோ என்னவோ. அவன் சின்ன பையன், அவனை போய் சந்தேகப்பட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பண்ற அளவுக்கு அவன் தைரியசாலியா? நீங்களே சொல்லுங்க. இல்ல அவன் என்ன கிரிமினலா? அதெல்லாம் சரிதான் சுக்கு. இருந்தாலும் அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுடலாமேன்னு தான். என்னம்மா நீயும் மத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன என்ன கேட்க போற? நான் தான் சொல்றேன்ல, அவ எதுவும் பண்ணலன்னு. தேவையில்லாம சந்தேகப்பட்டு அவனை கஷ்டப்படுத்துறது இல்லாம நீங்களும் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. என்னாச்சு? நர்ஸ் வெளியே அனுப்பிட்டாங்க. சரி, அங்க இருந்து என்ன பண்ண போற? நான் அம்மா கூடவே இருக்கணும். அவங்க கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு புரியும். நான் அவங்க கூடவே இருக்கேன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ உன் கையை விட அவங்களோட இன்ஜெக்ஷன் தான் முக்கியம். சரி, ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சு மேல உட்கார வேண்டியது தானே? அது பழைய பேக் பெயின்.
இல்ல அர்ஜுன் நீங்க டயர்டா இருப்பீங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ஹலோ, ஐ அம் ஆல்ரைட். நான் களைச்சு போக மாட்டேன். எமர்ஜென்சில ஒர்க் பண்றது எனக்கு பழகி போச்சு. எமர்ஜென்சி கேசஸ், ஆபரேஷன், ஹாஸ்பிட்டல், எனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. அநேகமா நம்ம 2 பேருக்கும் ரொம்ப லேட் நைட் முடிச்சிருக்கிறது பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, நீ பல்ல புடிங்கி சம்பாதிக்கிற. டென்டிஸ்ட்ரி. வாட் அ ஜோக். சரி, ஒன்று பண்ணலாமா? இந்த டீயை நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம், என்ன? இந்த தேங்க்ஸ். ஏன் டீ குடிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிருக்கியா? அப்ப குடி. ஏன் பிரியா, இங்க டிவி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? அட்லீஸ்ட் மேட்சாவது பார்த்திருக்கலாம். இங்கேயும் மேட்சா? ஆமா, மேட்ச் இருந்திருந்தா போர் அடிக்காம இருந்திருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். உலகமே தூங்கிட்டு இருக்கு, எல்லாரையும் எழுப்பி விட்டுறணும். சும்மா பொய் சொல்லாத. நான் எத்தனையோ தடவை மேட்ச் பார்க்கும்போது நீ கும்பகர்ணா மாதிரி கொரட்டை விட்டு தூங்குறத நான் பார்த்திருக்கேன். கொரட்டை விட்டு தூங்குறேனா? பின்ன நீங்க அப்படியே நிம்மதியா தூங்க விட்டுட்டாலும் யாராவது சிக்ஸர் அடிச்சா போதும், ஏய் அப்படின்னு கத்தி பக்கத்து ரூம்ல இல்ல அப்பார்ட்மெண்ட்டே அலற அளவுக்கு கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுறது. இதுல நான் கும்பகாரணி மாதிரி கொரட்டை விட்டு தூங்குறதே அவர் பார்த்தாராம். என்கிட்டயே இப்படி மாத்தி பேசுறல்ல? சரி விடு. சிஸ்டர், பஞ்சபூதாம்பிகை சிஸ்டர், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. என்ன பேரு சொன்னாங்க? ஏன் என்ன பேரு சொன்னாங்க சொல்லு. பஞ்சபூதாம்பிகா. என்ன பஞ்சபூதாம்பிகா? ஆமா, ஏன் பேரே பயமுறுத்துது. ஹலோ, ஒரு பொண்ணுக்குள்ள 5 பூதம். இதுல சிரிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அது ஒன்னும் பயமுறுத்துற பேரும் இல்ல. ஆக்சுவலி இட்ஸ் வெரி நைஸ் நேம், பஞ்சபூதாம்பிகா. நைஸ். பஞ்சபூதாம்பிகா பிரியா. இட்ஸ் சோ ஃபன்னி. இட்ஸ் நாட் ஃபன்னி, ஓகே? அவங்க மோஸ்ட்லி மல்லுவா தான் இருக்கணும். கேரளால நிறைய பேர் இப்படிதான் பேர் வைப்பாங்க. ஆக்சுவலி எங்க ஊர்ல இன்னும் நிறைய பேருக்கு இந்த பேர் தான் வைப்பாங்க. அண்ட் அது பஞ்சபூதாம்பிகை இல்ல, பஞ்சபூதாம்பிகே. ஓ, ஊர் பாசமா? ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லலாம், ஆனா உங்களை நம்பி சொல்றதா வேணாமான்னு எனக்கு தெரியல. அதான் யோசிக்கிறேன். ஏன்? நான் சொல்லுவேன், பட் நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? பார்க்கலாம். பார்க்கலாம்னா முடியாது. சரி சொல்லு, நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். See, it's between us, okay? எப்பவுமே. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எங்க அம்மா வயித்துல இருந்தபோது எங்க அம்மாக்கு நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ், கிரிட்டிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனால ஒண்ணு தாய் இல்ல குழந்தை, 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப அம்மாவும் அப்பாவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, 2 பேரும் சேஃபா குழந்தை நல்லா பிறந்தது அப்படின்னா கடவுளோட பேரே வைக்கிறோம், சாமியோட பேரே வைக்கிறோம் அப்படின்னு. அண்ட் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம தோ நான் அழகா பிறந்துட்டேனா, அதனால எனக்கு சாமி பேர் வச்சாங்க. என்ன பேரு? அதான் பஞ்சபூதாம்பிகா. I knew பஞ்சபூதாம்பிகை. What's so funny about it? Of course it's funny. So what? சரி, ஒருவேளை இந்த பேரே ஃபைனலைஸ் ஆயிருந்துச்சுன்னா? பஞ்சபூதாம்பிகை. ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணு பூதம் பூதம்னு கூப்பிட்டுருப்பாங்க. உங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதெல்லாம் புரியாதுன்னு தான் எங்க அப்பா அப்பவே பேரை மாத்தினாரு. லிசன் பிரியா, நான் மாமாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா என் பொண்டாட்டி பேர் பஞ்சபூதாம்பிகை அர்ஜுன். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓ மை காட்,
எல்லாரும் கிண்டல் அடிச்சிருப்பாங்க. இந்த கப்புக்குள்ள விழுந்து நான் சூசைட் பண்ணிருப்பேன். You see, பஞ்சபூதாம்பிகா அர்ஜுன், it's perfect. இட்ஸ் டெரிபிள், அப்சல்யூட்லி டெரிபிள். It's not okay. எல்லாம் நல்ல பேர் தான். And இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன். சொல்லு. Again, okay, don't start laughing. Huh? நோ, இல்ல. Seriously. என்னோட பர்த் சர்டிபிகேட்ல இப்பவும் என்னோட பேர் அப்படிதான் இருக்கு. அது பஞ்சபூதாம்பிகா உன்னிகிருஷ்ணன். பஞ்சபூதாம்பிகை. வீட்டுக்கு போனோனே அந்த பர்த் சர்டிபிகேட் கொஞ்சம் காமி. இட் will be so fun. And இந்த பேர் உனக்கு கரெக்டா இருக்கு. 5 பூதமும் சேர்ந்தவ நீ. வெரி பர்ஃபெக்ட். ஆக்சுவலா உன்னை தசபூதாம்பிகைன்னு கூட கூப்பிடலாம். கரெக்ட் இல்ல? ஹலோ. ஸ்டூபிட் மாதிரி அதுக்கு அர்த்தம் சொல்லாதீங்க. ஆக்சுவலி அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் புதைஞ்சிருக்கு. பஞ்சபூதாம்பிகானா ஐம்பெரும் பூதங்களை தன்னுள்ள அடக்கி ஆள்பவள்னு அர்த்தம். இட்ஸ் a goddess name, okay? எனக்குள்ள நான் ஐம்பெரும் பூதங்களை அடக்கி ஆடுறேங்கிறதுக்காக இந்த பேரை வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ சூட்டபிளான ஒரு பேர் கிடையாது. என்னன்னா இப்போ 6 பெரும் பூதங்களை அடக்கிட்டு இருக்கேன். யார் அது? அர்ஜுன்னு ஒரு பூதம், புதுசு, 6வது பூதம், இருக்கிறதுலயே பெருசு. ஆஃப் கோர்ஸ் இது வரும்னு எனக்கு தெரியும். பாக்கி 5 பூதத்தை கூட அடக்கிடலாம். ஆனா இந்த 6வது பூதம் இருக்கு பாருங்க. சரி சரி, இங்க கேளு. ஒருவேளை உன் பேரு பஞ்சபூதாம்பிகைன்னு இருந்துச்சுன்னா பூஜா உன்னை எப்படி கூப்பிடுவா? Hey, பூதம்மா, please. பூதம்மா, பூதம்மா. Please.